இனிமே இங்க தேர்றது வேஸ்ட் கார்த்தி. எனக்கு தெரிஞ்ச இந்த ஏரியாவில் இன்னும் 2-3 குடோன் இருக்கு. ஒருவேளை அங்கே கொண்டு போய் அடைச்சு வச்சிருக்காங்களோ என்னமோ. வாங்க போய் பார்க்கலாம். சரிங்க சார், போலாம். கார்த்தி, பூனை ஏதோ தள்ளி விட்டுருக்கு போல இருக்கு. சரி வாங்க போலாம். ஏய், என்ன? நல்ல வேளை தப்பிச்சோம். ஆனா அந்த அம்மாவுக்கு மயக்கம் தெளிஞ்சிருச்சுன்னு நினைக்கிறேன். ஜாக்கிரதையா இருக்கணும். வாங்க, அந்த அம்மா எப்படி இருக்குன்னு போய் பார்க்கலாம். ம். ஏய், மெதுவாடா. அண்ணே, இன்னும் மயக்கத்தில் தானே இருக்காங்க. ஆ? ஆமாண்டா, மயக்கத்தில் தான் இருக்காங்க. அக்கா, என்னோட வீட்டுக்காரருக்கு ஃபோன் பண்ணி அத்தையை காப்பாத்திட்டாரா என்னாச்சுன்னு கேளுங்களேன். இதோ ஃபோன் பண்றேன் தீபா. சொல்லுங்க நீ. டாக்டர் என்ன சொன்னாங்க? லேசான அடிதான், ஆயின்மெண்ட் போட்டா போதும், கட்டு கூட தேவையில்லைன்னு சொல்லிட்டாங்க கார்த்தி. சரிங்க நீ. கார்த்தி, அத்தையை போலீஸ் கண்டுபிடிச்சிட்டாங்களா? இல்ல நீ, தேடிக்கிட்டு தான் இருக்கோம். என்ன சொல்றீங்க கார்த்தி? அத்தைய கடத்திட்டு போனவங்கள இன்னும் கண்டுபிடிக்கலையா? ஒரு இடமா தேடிட்டு இருக்கோம் நீ. சீக்கிரமா கண்டுபிடிச்சிருவோம்னு நினைக்கிறேன். சரி கார்த்தி, அத்தைய காணுமேன்னு கவலைப்பட்டுட்டு இருந்தோம். இப்படி கண்ணில் பார்த்தும் மிஸ் பண்ணிட்டோமே. அவங்க ஆபத்துல இருக்காங்களேன்றதுதான் கவலையா இருக்கு. நான் போலீஸ் கூடவே தான் போயிட்டு இருக்கேன் நீ. எப்படியும் கண்டுபிடிச்சிடலாம். சரி கார்த்தி, அத்தை கிடைச்சதை எனக்கு கால் பண்ணுங்க. நான் போனை வச்சுடுறேன். ஓகே நீ. என்னாச்சுக்கா? தேடிட்டு இருக்காங்களா? கார்த்தியும் போலீஸ் கூட தான் இருக்காராம். கண்டிப்பா அத்தைக்கு எதுவும் ஆகாது, நீ கவலைப்படாத. ஆமா தீபா, கண்டிப்பா அபிராமி அம்மாக்கு எதுவும் ஆகாது. நீ தைரியமா இரு. வா போலாம். இந்த ஏரியாவில் இருக்கிற எல்லா குடோன்லையும் போய் பார்த்தாச்சு. உங்க அம்மாவை கிட்னாப் பண்ணிட்டு போனவங்க இங்க வந்த மாதிரி தெரியலையே.
நாம இங்க வந்த நேரம் பார்த்து அவங்க வேற ரூட்ல ஸ்ரீபெரும்புத்தூரை தாண்டி சிட்டி லிமிட்டுக்குள்ள போயிருக்க வாய்ப்பு இருக்கு. அப்படி போயிருந்தா டிராஃபிக் போலீஸ் கண்டிப்பா அவங்கள மடக்கியிருப்பாங்க. இங்கேயும் வராம அங்கேயும் போகாம வேற எங்க போயிருப்பாங்கன்னு தெரியலையே. எனக்கும் அதான் சார் ஒன்றும் புரியல. ஒண்ணு மட்டும் புரியுது கார்த்தி, எல்லாத்தையும் அவங்க முன்னாடியே ஸ்கெட்ச் போட்டு பக்காவா பண்ணியிருக்காங்க. அதனாலதான் நம்ம வருவோம்னு தெரிஞ்சு ஆமணி வேணை கூட நம்ம கண்ணில் படாம மறைச்சு வச்சிருக்காங்க. எனக்கு ஒரு விஷயம் தான் சார் குழப்பமா இருக்கு. அம்மாவை கடத்திட்டு போனது பிஸ்னஸ் எதிரிங்களா, இல்லை வீட்டில் சில பிரச்சனைங்க போயிட்டு இருக்கு, அதில் யாராவது இருக்குமான்னு எனக்கு டவுட்டாக இருக்கு. கார்த்தி, நான் சொல்றேன்னு நீங்க தப்பா எடுத்துக்காதீங்க. உங்க வீட்டில் இருக்கிற ராஜேஸ்வரி அம்மா இதே மாதிரி தான் அந்த ரிப்போர்ட்டர் ரவியை கடத்தி வச்சிருந்தாங்க. அதனால அவங்க இதில் சம்மந்தப்பட்டிருக்க வாய்ப்பு இருக்கு. கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. அந்த பாயிண்ட் நானும் யோசிச்சேன் சார். அந்த ராஜேஸ்வரி கிரிமினல்ன்றதுல எனக்கு எந்த டவுட்டும் இல்லை. ஆனால் எந்த ஆதாரமும் இல்லாமல் அவங்ககிட்ட போய் பேச முடியாதுல்ல. இப்போ போய் அவங்கள ப்ளேம் பண்ணோன்னா இருக்கிற பிரச்சனைக்கு மேலே பிரச்சனை ஆகிடும் சார். அம்மாவை சீக்கிரம் கண்டுபிடிக்கணும். கடத்தினது அவங்க தான் தெரிஞ்சா அதை அப்போ பார்த்துக்கலாம். சரி, அத அப்புறம் யோசிக்கலாம். உங்க குடும்பத்துக்கு வெளியில பிசினஸ் ரீதியா இருக்கிற எதிரிங்க யாராச்சும் இந்த காரியத்தை பண்ண வாய்ப்பு இருக்கு இல்லையா? அதுக்கும் சான்சஸ் இருக்கு சார். அப்படியே இருந்தாலும் அவங்க என்னதானே டார்கெட் பண்ணணும்? அம்மாவை எதுக்கு சார் கிட்னாப் பண்ணணும்? ஆமா கார்த்தி, அதுவும் சரிதான். சார், இப்போ ஒரு விஷயம் ஞாபகத்துக்கு வருது. அம்மாவை கடத்தினதை என் ஒய்ஃபு அண்ணிலாம் தான் நேரில் பார்த்தாங்க. கண்டிப்பாக அவங்களுக்கு கடத்தினவங்களை அடையாளம் தெரியும். ஸோ இந்த கிட்னாப்பிங் கேஸ்லலாம் இன்வால்வ் இருக்கிற கிரிமினல்ஸோட ஃபோட்டோஸை காமிச்சா அவங்க அதை பார்த்து இந்த கிட்னாப்பில் யாராவது இன்வால்வ் ஆயிருந்தா அவங்கள அடையாளம் காட்டுவாங்கல்ல. அதை வச்சு அவங்கள பிடிச்சிடலாம்ல சார்? நிச்சயமா கார்த்தி. அப்ப நீங்க வீட்டுக்கு போங்க, நான் ஸ்டேஷனுக்கு போய் கிரிமினல் லிஸ்ட் எடுத்துட்டு உங்க வீட்டுக்கு வரேன். உங்க ஒய்ஃபு இல்ல உங்க அண்ணி அவங்கள யாராச்சும் அடையாளம் காட்டினா நேரா அவங்க வீட்டுக்கு போய் விசாரிச்சு உங்க அம்மா இருக்கிற இடத்த கண்டுபிடிக்க ட்ரை பண்ணலாம். சரிங்க சார். வாங்க அண்ணி. எங்கம்மா போயிட்டு வரீங்க? அத்தைக்காக அங்க பிரதட்சணை பண்றதுக்கு கோவிலுக்கு போயிருந்தோம் மாமா. கோவில்ல மீனாட்சி அக்காவோட ஃப்ரெண்டை பார்த்தோம். அவங்க செய்யூர் அம்மன் கோவில்ல அத்தைய பார்த்ததா சொன்னாங்க. அவங்கள கூட்டிட்டு வரதுக்காக நாங்க அந்த கோவிலுக்கு போனோம். கிட்ட இருந்து அத்தையை காப்பாத்தி கூட்டிட்டு வரதுக்கு நாங்க எவ்வளவோ முயற்சி பண்ணோம், முடியல. எனக்கு தலையில அடிபட்டதுதான் மிச்சம். என்ன சொல்ற? அபிராமியை கடத்திட்டு போயிட்டாங்களா? ஆமா மாமா, காப்பாத்த எவ்வளவோ முயற்சி பண்ணோம், முடியாம போயிடுச்சு. அவர் போலீஸ்க்கு ஃபோன் பண்ணி சொல்லிட்டு இப்ப அந்த வண்டியை தேடி போயிருக்காரு. நிச்சயமா அவர் அத்தையை கண்டுபிடிச்சு கூட்டிட்டு வந்துருவாரு. கவலைப்படாதீங்கப்பா. கார்த்திக்கு விஷயம் தெரிஞ்சிருச்சுல்ல, கண்டிப்பா அவங்க கிட்ட இருந்து அம்மாவை மீட்டு கூட்டு வந்துருவான்.
அந்த நம்பிக்கை எனக்கு இருக்கு. ஆனா அம்மாவை கடத்திட்டு போற அளவுக்கு நமக்கு எதிரிங்கன்னு சொல்ல யார்ப்பா இருக்கா? அதான் குழப்பம். கார்த்தி போய் கண்டுபிடிக்கிறதுக்குள்ள அவளுக்கு ஏதாவது ஆபத்து வந்துட்டா யாரா காப்பாத்துறது? அப்பா, இந்த விஷயத்துல தயவு செஞ்சு என்ன ப்ளேம் பண்ணாதீங்க. யாரோ அம்மாவை கடத்தினதுக்கு நான் எப்படி காரணமாக முடியும்? அம்மா கோச்சிட்டு போனாங்க சொன்னதெல்லாம் சரி. இப்ப யாரோ அவங்கள கடத்திட்டு போயிருக்காங்க. அது யார் பண்ணுவா? யோசிங்க. கார்த்தி தான் பண்ண முடியும். அம்மா கோபம் தீந்து வீட்டுக்கு வந்து இந்த சொத்தை பிரிச்சிடக்கூடாதுன்னு நினைச்சு அவன் தான் அம்மாவை கூட்டிட்டு போய் மறைச்சிட்டு இங்க கடத்தல் நாடகம் ஆடிட்டு இருக்கான். வாய மூடுறா. என் பையனு கூட பார்க்காம ஏதாவது வாயில வந்ததை சொல்லிட போறேன். நீ ரொம்ப ரொம்ப தப்பா யோசிக்கிற, தப்பா பேசுற ஆனந்த். கார்த்தி எப்படி அம்மாவை கடத்தி மறைச்சு வைப்பான்? நீ சொல்றதுல கொஞ்சம் கூட நியாயமே இல்ல. மனசாட்சியே இல்லாம பேசிட்டு இருக்க நீ. உங்க அம்மாவுக்கு மட்டும் ஏதாவது ஒண்ணு ஆச்சு, உடனே உன்னை வீட்டை விட்டு துரத்திட்டு இனிமே உனக்கு எனக்கு எந்த ஒட்டு உறவும் இல்லைன்னு சொல்லிட்டு தலை முடிக்கிடுவேன். அண்ணி, கார்த்தி, ஏன் இங்கேயே நிக்கிறீங்க? உள்ள வாங்க. பரவாயில்ல கார்த்தி. என்னாச்சுங்க? அத்தையை கண்டுபிடிச்சிட்டீங்களா? இல்லைங்க, எல்லா இடத்துலையும் தேடி பார்த்தாச்சு, ஆனா கிடைக்கல. சரி, அம்மா அவங்க வேன்ல ஏற்றும் போது அந்த ஆளுங்களோட முகத்தை பார்த்தீங்களா? அடையாளம் காட்ட சொன்னா காட்டுவீங்களா? ஆ, நிச்சயமா. அவங்க மொத்தம் 3 பேரு. 3 பேரையுமே என்னால அடையாளம் காட்ட முடியும். அவனுங்களோட முகம் எனக்கு ஞாபகம் இருக்கு. இன்ஸ்பெக்டர் சரவணன் வந்துட்டு இருக்காரு. போட்டோஸ் காட்டுவாரு. நீங்க யாருன்னு அதில் பார்த்து சொல்லுங்க. ஆ, சரிங்க. வரட்டும், நான் பாத்துக்கிறேன். நீ ஒன்னும் வரி பண்ணாத. வாங்க சார். அவங்க கிட்ட கேட்டேன், அவங்க அடையாளம் காட்டுறேன்னு சொல்றாங்க. நீங்க போட்டோஸை காட்டிடுங்க. ஓகே. இவனா பாருங்க. இல்ல. ம்ஹும். இல்ல. இல்ல சார். இவன் இருந்தா சார், இவனும் இருந்தான். ஆமா, அந்த 3 பேர்ல இவனும் ஒருத்தன். இவன் பேரு புளியந்தோப்பு பிரசாத். ஆள் கடத்தல், கஞ்சா, போதை மாத்திரை கடத்தல்னு இவன் எல்லாத்துலயுமே இன்வால்வ் ஆயிருக்கான்.
ஆனா இவன் சரியான கிரிமினல். குடும்பம் குட்டி அப்படின்னு நிரந்தரமான அட்ரஸ் எதுவும் இல்லை. இவனை ட்ரேஸ் பண்றது கொஞ்சம் கஷ்டம். கிரிமினல் ஃபோட்டோஸ் இன்னும் இருக்குல்ல? இருக்கு. நீங்கள் மற்ற எல்லாரையும் காட்டிடுங்க. அந்த 2 பேரும் அந்த லிஸ்ட்டில் இருக்காங்களான்னு பார்ப்போம். இதோ காட்டுறேன் கார்த்தி. இவனா பாருங்க. இல்ல சார். இவன் இவன் இல்ல. இல்ல. இவனும் இருந்தான். ஆமா ஆமா, இவனை நானும் பார்த்தேன். கார்த்தி, இவன் பேரு காசிமேடு மணி. இவனுக்கு மேரேஜ் ஆகி 1 இயர் கூட ஆயிருக்காது. இவன் வீட்டுக்கு போய் அவன் ஒய்ஃபை மிரட்டி கேட்டோம்னா கடகடன்னு எல்லா உண்மையும் சொல்லிட்டு போறான். அதை வச்சு அம்மா இருக்கிற இடத்த ட்ரேஸ் பண்ணி கண்டுபிடிச்சிடலாம். சரிங்க சார், வாங்க போகலாம். வாங்க. நான் வந்துடுறேன்ப்பா. ஒருத்தன் தானே மாட்டியிருக்கான், கவலைப்படாத, பார்த்துக்கலாம். வா. டேய், யார்டா நீங்களா? எதுக்கு இப்ப என்ன கடத்திட்டு வந்து கட்டி போட்டிருக்கீங்க? கட்ட அவுத்து விடுங்கடா. ஏய், ரொம்ப சவுண்ட் கொடுக்காத. இன்னும் 2 நாள் நீ இங்க தான் இருக்கணும். ஒழுங்கு மரியாதையா வாயை மூடிட்டு இரு. இல்லைன்னா உன் கதையை முடிச்சு இந்த குடோன்லயே உனக்கு சமாதி கட்டிடுவேன். வேணாண்டா, ஆபத்தை விலை கொடுத்து வாங்காதீங்க. என்ன விட்டுருங்க. காசு பணம் எவ்வளவு வேணாலும் கேளுங்க, கொண்டு வந்து கொடுக்கறேன். என்ன விட்டுருங்கடா, அதான் உங்களுக்கு நல்லது. எங்களுக்கு காசு பணம் எல்லாம் வேண்டாம். வேற என்னதான் வேணும் உங்களுக்கு? 2 நாள் நீ அமைதியா இரு, அது போதும். என்ன கடத்திட்டு வந்து வச்சிருக்கிறது என் பையனுக்கு மட்டும் தெரிஞ்சது, உங்க 3 பேரையும் சும்மா விட மாட்டான். உண்டு இல்லன்னு பண்ணிடுவான். இப்பதான் உன் பையன் இங்க வந்துட்டு போனா, என்ன பண்ண முடிஞ்சது அவனால? அவன் மட்டும் இல்ல, யாரு வந்தாலும் என்ன மீறி உன்னை இங்கிருந்து காப்பாத்தி கூட்டிட்டு போக முடியாது. அத புரிஞ்சுக்கிட்டு வாயை மூடிட்டு இரு 2 நாளைக்கு. அப்பதான் உனக்கு ஒருவேளை கஞ்சியாவது கிடைக்கும். 2 நாள் கழிச்சு என்ன விட்டுருவீங்கல்ல? கொஞ்சம் இரு, மேல் இடத்துல இருந்து போன் வருது, பேசிட்டு வந்துட்டு அப்புறம் உனக்கு பதில் சொல்றேன். சொல்லுங்க மேடம். யோ, உன் கூட இருக்கிற 2 பேர்ல ஒருத்தனை போலீஸ் கண்டுபிடிச்சிருச்சு. என்ன மேடம் சொல்றீங்க? மேடம், 2 பேருமே இப்ப எங்க கூட தானே இருக்கானுங்க? இருக்காங்க. ஆனா அவனோட போட்டோவை பார்த்து தீபா அவனை போலீஸ்க்கு அடையாளம் காமிச்சிட்டா. இன்ஸ்பெக்டர் சரவணனை கார்த்தி வீட்டுக்கு கூட்டிட்டு வந்துட்டான். சரவணா பழைய ஆள்கடத்தல் குற்றவாளிகளை காட்டுறேன்னு கொஞ்சம் பேரோட போட்டோ எடுத்து காட்டினான். அதுல ஒருத்தனோட போட்டோவை பார்த்துட்டு தீபா சரவணன் கிட்ட எங்க அத்தைய கடத்திட்டு போன கும்பல்ல இவனும் இருந்தான்னு சொல்லி உன்னோட ஆளை அடையாளம் காட்டிட்டா. ரொம்ப உஷாரா இரு. எப்படியாவது ட்ரேஸ் பண்ணி கார்த்தியும் சரவணனும் அங்க வந்தாலும் வருவாங்க. இல்ல மேடம், அவங்க 2 பேரும் இங்க வரமாட்டாங்க. எதை வச்சு அப்படி சொல்ற? மேடம், ஏற்கனவே அவங்க இங்க வந்துட்டு போயிட்டாங்க மேடம். என்ன சொல்ற? கார்த்தி அங்க வந்தானா? ஆமா மேடம், வண்டி நம்பர் வச்சு எப்படியோ ட்ரேஸ் பண்ணி வந்துட்டான் மேடம். ஆனா அவனால எங்க வேனையும் கண்டுபிடிக்க முடியல, எங்களையும் கண்டுபிடிக்க முடியல, அவன் அம்மாவையும் கண்டுபிடிக்க முடியல மேடம். அவ்வளவு பக்காவா பிளான் பண்ணி வண்டியும் அந்த அம்மாவையும் நான் நீட்டா மறைச்சு வச்சிட்டேன் மேடம்.
அவனும் இன்ஸ்பெக்டர் சரவணனும் வந்து தேடி பார்த்துட்டு ஏமாந்து திரும்பி போயிட்டாங்க மேடம். எதுக்கும் கொஞ்சம் ஜாக்கிரதையா இரு, மாட்டிக்காத. நீ மாட்டினா நானும் மாட்டிக்குவேன். ம். நான் சொன்ன மாதிரியே 2 நாள் கழிச்சு எங்க மாமியாரை தேடுற விஷயம் ஆறி போனதும் எங்க மாமியார் கதையை முடிச்சிரு. ஓகே மேடம். போலீஸ் பிரச்சனை வராம நான் பாத்துக்கிறேன். சரிங்க மேடம்.